பிரைஸ் த லார்ட். இந்த ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக நேரங்களில் கவலைப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு கவலையின் நேரத்திலேயோ அல்லது நம் வேதனைப்படுகிற நேரத்திலோ யாராவது எனக்கு ஆறுதலாக இருப்பார்களா? யாராவது என்னை விசாரிக்க வருவார்களா? ஐயோ, என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் பாதையில் இருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட என் நிலைமையை புரிந்து கொள்ள மாட்டுகிறார்களே என்று அநேக நேரங்களில் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். என் கவலையை யாரிடத்திலாவது சொன்னால் என் பாரம் தீருமா என்றெல்லாம் கூட அநேக நேரங்களில் யோசித்திருக்கலாம். நாம் போய் யாருக்கிட்டாவது நம்மளுடைய கவலை போய் சொல்லும் பொழுது அது அவங்களுடைய பார்வைக்கு நம்மளை மிகவும் இருதயத்தை குத்தக்கூடிய அளவுக்கு இருந்த கவலையோட அதிகமான கவலையை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் அது உருவாக்கியிருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி இருக்கே, எனக்கு அன்பு செலுத்த இல்லையா? என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையா? என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையா என்று சொல்லி நாம் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட அல்லது ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை போல எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தும் கூட, குடும்பத்தில் இருந்தும் கூட தள்ளப்பட்ட ஒரு நபராக காணப்பட்டு என்னை யாருமே விசாரிக்க மாட்டுகிறார்களே என்று சொல்லி நம் அநேக நேரங்களில் கவலைப்படலாம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிற தேவன். யார் நம்மளை கைவிட்டாலும் சரி, யார் நம்மளை புறக்கணித்தாலும் சரி, யார் நம்மளை வெறுத்தாலும் சரி, ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பொழுதும் நம்மை வெறுக்காதவர். அவர் நம்மை நேசிக்கிற ஒரு தேவன். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அத்தனை கவலைகளையும் அவருடைய சமூகத்தில் நம்ம ஊற்றும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் நீக்கி நம்மை விசாரிக்கிற ஒரு தேவனாக, ஒரு நல்ல தகப்பனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகையால் தான் சொல்லுகிறார், அவரே உங்களை விசாரிக்கத்தக்கதாய் இந்த நாளிலிருந்து அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவனாக இருப்பார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ, இதுவரைக்கும் எந்தெந்த கவலைகள் உங்களை அழித்து கொண்டிருந்ததோ அத்தனை கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நாள் இந்த நாள். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் எப்பொழுதும் விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகையால் நம்மளுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நாம் வைக்கும் பொழுது நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் போக்கி ஒவ்வொரு நாளும் நம்மை ஆறுதல் படுத்துகிற, நம்மை தேற்றுகிற, நம்மை விசாரிக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. இதுவரையிலும் யார் நான் தள்ளப்பட்டவன், ஐயோ நான் ஒரு அனாதையைப் போல இருக்கிறேனே, என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரை ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவரை நீர் விசாரிக்கிற தேவன் என்பதை ஆண்டவரை நீர் காண்பித்து அவர்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவலைகளையும் அப்பா இந்த நாளிலே நீர் ஆற்றி ஆண்டவரே அவர்களை சமாதானத்தையும், அவர்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தையும், அவர்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சியையும், அவர்களுக்கு வேண்டிய நிம்மதியான ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்து இந்த நாளிலே கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் bless you.